வங்கதேசத்தில் அரசு பணிகளில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு 30% ஒதுக்கீடு வழங்கப்படுவதை எதிர்த்து கடந்த ஜூலை மாதம் வெடித்த போராட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த இடஒதுக்கீட்டை 5% குறைத்ததால் கடந்த 2 வாரங்களாக அங்கு அமைதி நிலவியது. ஆனால் போராட்டக்காரர்களை தீவிரவாதிகள் என ஷேக் ஹசீனா கூறியதால் ஞாயிறன்று டாக்காவில் பெரும் வன்முறை, தீ வைப்பு சம்பவங்களில் 13 போலீசார் உட்பட 98 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு செல்போன் சேவை முடக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் இல்லம் அமைந்துள்ள வளாகத்திற்குள் போராட்டக்காரர்கள் புகுந்ததால் ஷேக் ஹசீனா ராணுவ ஹெலிகாப்டரில் தனது சகோதரியுடன் தப்பினார். பிரதமர் அலுவலகத்தை சூறையாடிய போராட்டக்காரர்கள் ஷேக் ஹசீனாவின் தந்தையும் வங்கதேச விடுதலைக்கு வித்திட்டவருமான முஜிபுர் ரஹ்மானின் சிலையையும் சேதப்படுத்தினர். திடீரென ஏற்பட்ட அசாதாரண நிலையால் ஆட்சியை இராணுவம் கைப்பற்றியதாக அந்நாட்டு இராணுவ தளபதி வக்கார் உஸ் ஜமான் அறிவித்தார். வன்முறையை கைவிட்டு இடைக்கால அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என போராட்டக்காரர்களுக்கு இராணுவ தளபதி வேண்டுகோள் விடுத்தார். ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய செய்தி வெளியானதும் டாக்கா நகர வீதிகளில் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அறக்கட்டளைக்கு முறைகேடாக நிதி வசூலித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் கலேதா ஜியாவை விடுதலை செய்வதாக அதிபர் சஹாபுதீன் அறிவித்துள்ளார். அத்துடன் மாணவர்கள் போராட்டத்தில் கைதான அனைவரையும் விடுதலை செய்யவும் அவர் உத்தரவிட்டார். விரைவில் பொது தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாகவும் அதிபர் அறிவித்துள்ளார்.